வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா, காரடையான் நோன்பன்று செய்யக்கூடிய அடை. இது ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சத்து நிறைந்ததும் கூட, இறை வழிபாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் கூட. இது இனிப்பு அடை, கார அடை என்று செய்வார்கள். இப்போ நம்ம இனிப்பு அடை எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம பச்சரிசி அதை நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நிழலில் உலர்த்தி எடுத்துட்டு அதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்து அதை அப்படியே ஒரு வாணலியில் அதை கொட்டி நல்லா ஒரு 5 நிமிஷம் அதை மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். அது வறுத்து அப்படி நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அது மாவு நல்லா அப்படியே பறக்கும். அந்த மாதிரியான கோல மாவு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வந்த உடனே அதை இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதே வாணலியை வச்சு நான் 1 கப்பு அளவுக்கு மாவு போட போகிறேன். அப்போது 2 கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். அந்த 2 கப் அளவு தண்ணியை விட்டுட்டு அதுக்கு 1 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம், அந்த வெல்லத்தையும் சேர்த்து அந்த தண்ணியிலேயே நல்லா கரையணும். ஏன்னா ஏற்கனவே அதில் கல் எதுவும் இல்லாமல் நல்ல சுத்தமான வெல்லத்தை சேர்த்துருக்கேன். அதனால் நான் வடிகட்டலை. அப்படி நல்லா கரைச்சி அது கரைஞ்சி வரும் பொழுது நான் ஏற்கனவே அந்த காராமணி, வெள்ளை காராமணி, இந்த காராமணி பருப்பை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நீங்கள் முன்னாடியே ஊற வச்சு வேக வைக்கிறதுனால வைங்க. இல்லைன்னா நீங்கள் வறுத்துட்டு அப்படியே சுடு தண்ணி ஊற்றி 1/2 மணி நேரத்தில் குக்கரில் விசில் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வேக வச்ச காராமணி ஒரு 3/4 கப்பு சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தேங்காய் பத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு நாம் ஏற்கனவே வறுத்து அரைத்த மாவு இருக்குது இல்லைங்களா, 1 கப்பு, அதையும் இந்த தண்ணியாக கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்து அது ஒரு பிசப்பிசப்பு தன்மை இல்லாமல் கட்டிப்படும். கட்டிப்பட்ட பிறகு அதை ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற போடுங்க. அது சூடாக நம்ம இதை செய்ய முடியாது. அதனால் அதை ஆற போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்து பொறுமையாக ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க, ஆவியில் வேக வைக்கிறதுக்கு. அதை வச்சு நல்லா எண்ணெயை தடவி நான் தட்டை எடுத்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இது ஆறின பிறகு கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா தண்ணி தடவிட்டு நல்லா நம்ம வடை தட்டுற மாதிரியே தட்டி சந்து போட்டு இதை ஒன்று மேலே ஒன்றாக வச்சு ஆவி வர வச்சு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம இது கொழுக்கட்டைலாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது செய்யணும். ஆனால் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பருப்பு சேர்த்து செய்கிறோம். இதுதான் காராமணி சேர்த்து செய்கிறதுனால இது காரடை அப்படின்னு சொல்லுவாங்க. இது அன்றைக்கி நம்ம காரடையாக நோன்பு அன்னைக்கு அம்மனுக்கு நம்ம நெய்வேத்தியமாக இந்த அடையை தான் வைப்போம். அதாவது இந்த காரடை அப்படின்றது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் உனக்கு வைத்தேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாமல் இருக்க வரம் தருவாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நெய்வேத்தியமாக இதற்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணணும். இது அந்த மாதிரி நோன்பு இருக்கிறவங்க செய்யலாம். இல்லை அப்படின்றவங்க வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. அதனால் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.